Hi guys, welcome back to my another gameplay videos. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா செல் லெமன்ஸ் இன் ரோப்ளாக்ஸில் செல் லெமன்ஸ் தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ லைக் பண்ணாதவங்களா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணாதவங்களா ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் போடுங்கன்னு சஜஸ்ட் பண்ணது வேறு யாரும் இல்லை என் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அவங்க யாருன்னா அவங்க தான் மெர்மரைசிங். சரி தோணு பேசாமல் வீடியோக்குள்ளார போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படின்னா இந்த செல் லெமன்ஸில் எப்படின்னா இங்கே வந்து கிளிக்குன்னு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு கிளிக்கெல்லாம் இருக்காது. இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று நம்மளுக்கு ₹1 கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், $1. அதை வச்சுட்டு வந்து இங்கே வந்து ஒரு இது பண்ணணும். ஒரு இந்த மாதிரி நான் அப்டேட் பண்ணல, அந்த மாதிரி பண்ணணும். லெமன் ஸ்டாண்டு பண்ணணும். ஸோ அதனால் வந்து லெமன் ஸ்டாண்டு பண்ணதுக்கப்புறம் இங்கே கிளிக்குன்னு இருக்கும். அதெல்லாம் அழுத்தினா $2 வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படியே செல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இதான் இந்த கேமோட ஸ்கா. இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ இல்லைடா இது என்ன சொல்கிறது, பின்னாடி இங்கே வந்து இல்லை பின்னாடி போடா. ஸோ நான் வீடியோ முடிச்சுட்டு இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் வாய்ஸை. சரி ரைட்டு. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு இது இருக்கும், ஆட்டோமேட்டிக் இதுன்னு இருக்கும், ஆட்டோமேஷன். அது நீங்கள் வந்து அழுத்தினீங்கன்னா லெமன் ஸ்டாண்டு வந்து ஒருத்தன் பார்த்துப்பான். அவன் வந்து டப்புன்னு அழுத்திட்டே இருப்பான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் செல் பண்ணிகிட்டே இருப்பானா. ஸோ அப்படி தான் நம்ம காசு சம்பாதிக்கணும். இது பாருங்கள், 100 வந்தோடனே ஆட்டோமேட் செல் லெமன் அப்படின்னா கேஷ் ரிஜிஸ்டர். இந்த மாதிரி ஒருத்தவனை வந்து நம்ம ஹையர் பண்ணி அவனை வந்து இதெல்லாம் செல் பண்ண வைக்கணும். இப்படி செல் பண்ணால் மேலே நம்மளுக்கு காசு ஏறுது பாருங்கள், அந்த மாதிரி தான் ஏறும். ஸோ அதனால் இங்கே சைட்லலாம் கப் ஸ்டாண்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் இந்த டாலர்ஸை வச்சு நம்ம அதெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் வந்து இது பண்ணணும். இதை பாருங்கள், நான் வந்து மெர்மரைசிங் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். அவங்களோட ஆக்சுவல் பேர்லாம் எனக்கு தெரியாது. அவங்க அப்படி தான் வந்து இது வச்சுருந்தாங்க பேர். அவங்க வந்து என்ன பண்ணாங்க வந்து இந்த கேம் விளாடுன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இந்த கேம் வந்து நான் இப்போது விளாண்டுருக்கேன். இல்லைனா விளாட மாட்டீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா விளாண்டுருப்பேன். ஆனால் இந்த கேம் இருக்குதுன்னே எனக்கு ஒன்று தெரியவே தெரியாது. எல்லாம் பாதி பேருக்கு தெரியும் தான் நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியாதுப்பா. இதை பாருங்கள், ஒருத்தன் வந்துட்டா பார்த்தீங்களா, இதை அழுத்தினோடனே இது பாருங்கள் ஸ்பீடாக எல்லாருக்கும் செல் பண்ணுறா பாருங்களா. இதுதான் என்னோடய வேலை. நம்ம வந்து லெமன் டாஸ் இது வந்து ஓப்பன் பண்ணணும். அது வந்து ஒவ்வொரு டாஸ்க்கையும் முடிச்சாகணும். இது பாருங்கள் சைடில் இதெல்லாம் இருக்குல்ல, அதனால் இந்த டாஸ்க்கெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அதெல்லாம் இதாகும். நம்ம வந்து பார்ட் 2வையும் இது பண்ணலாம் கைஸ். சரி ரைட்டு, அது எதுக்கு இப்போ சொல்லிட்டு லாஸ்ட்டுக்கு இது சொல்லுவோம். சரி ரைட்டு கைஸ். ரைட்டு எத்தனை ரைட்டு லெஃப்ட்டு. எனக்கு வந்து ரொம்ப பேட்ரி சேவர்னால ரொம்ப லேக் ஆகிட்டு இருந்துச்சா. அதனால் நான் வந்து பேட்ரி சேவர் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் ப்ரோ ஆஃப் பண்ணால் மட்டும் என்ன லேகு குறைஞ்சிருமா என்ன அப்படின்னு கேட்கலாம். எனக்கே தெரியாது, இருந்தாலும் லேகு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு எனக்கு தெரில. இங்கே மேலே ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒன்றும் இல்லை, சும்மா கஸ்டமைஸ் இதெல்லாம். இது இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்களே, சேவெல்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி மேலே ஒரு மெனு இருந்துச்சு. சேவெல்லாம் கம்ப்யூட்டரில் பண்ணுவாங்களே அந்த மெனு மாதிரி மேலே இருந்துச்சா. அங்கே நான் அழுத்துனேன்னா அங்கே எல்லாமே ரோப்ளாக்ஸ் தான். சரி ரைட்டு, இவன் செல் பண்ணுறதுல வந்து நம்மளுக்கு காசு ஏறுற மாதிரி தெரில அப்படின்னு அப்கிரேட் பண்ணணும் நம்மளும். ஓகேவா? பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிட்டே போகிறோம்ல. பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்ந்துக்கிட்டே போகுது. இப்படி தான் நான் வந்து காசு சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த செல் லெமன்ஸில். ஓகேவா? இங்கே பின்னாடி ஒரு ட்ரீஸ்லாம் தெரியுதுல்ல, உங்கள் ரைட் கார்னர் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் லெமன் இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸியாக வந்து பறிக்க முடியும். இதை பாருங்கள், இந்த ட்ரீயில் கூட இருக்குது பாருங்கள். எல்லா ட்ரீலையும் வந்து லெமன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்மளால் பறிக்க முடியும் ஈஸியாக. ஓகேவா? அது பறித்தாலும் நம்மளுக்கு காசு கிடைக்கும். இந்த மாதிரி நடுவில் தான் வந்து ஃபோன்லாம் பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ சேர்க்கணுமா அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு இதாகிடுச்சு.
ஸோ அதனால் நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 30 நிமிஷம் கழித்து தான் எனக்கு தெரிஞ்சிச்சு 1 பில்லியன்லாம் எனக்கு 1 மில்லியன்லாம் எனக்கு ஆக்சுவலி அது 1 மில்லியன் ஆக்சுவலி இது 1 மில்லியன் என்னன்னு தெரில. ஆனால் கூடிய சீக்கிரமாக 1 மில்லியன்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஓகே, இதை அழுத்த சொல்கிறாங்க. இதை அழுத்திட்டு நம்ம என்டர் நியூ நேம் இந்த ஃபியூச்சர்லாம் இருக்கா? சரி, FTG நம்ம பேரை போட்டுருவோம். FTG அப்புறம் என்ன போடுறது? லெமன்ஸ்னு போட்டுருவோம். ஓகே, கன்ஃபார்ம். FTG லெமன்ஸ் சும்மா போட்டேன். இது என்னமோ ஹேஷ்டேக் வந்துச்சா? என்னடா ஹேஷ்டேக்லாம் வந்துச்சு? சரி ரைட்டு, இது ஒத்துக்கல போல். நம்ம வந்து வேறு பேர் போட்டு பார்ப்போம். சரி, நம்ம பேரே போட்டு பார்ப்போமா? ஓகே, FAZIL ஃபாசில். ஓகே, போட்டாச்சு. ஓகே, நம்ம பேரே வச்சுட்டோமா? ரைட்டு, லவ் திஸ் ஜாபா. சரி, அப்படியே பண்ணிட்டுரு தம்பி, எனக்கும் காசு வேணும். சரி ரைட்டு, நீ பண்ணுறா. இப்போ நம்மக்கிட்ட வந்து 8,000 தான் இருக்குது. நம்மகிட்ட போய் 8,000 கணக்கில் தான் இருக்குது. கூடிய சீக்கிரமாகவே வந்து 17,000 வந்துடும். சரி, வீடியோ ஆரம்பித்து 6 நிமிஷம் ஆகுது. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம சேனல் வந்து கொஞ்சம் சப்போர்ட் வேணும், நம்மளுக்கு சப்போர்ட் வேணும் கைஸ். ஸோ அதனால் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. ஒரு வேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு லக் இருந்தால் இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லது நடக்கலாம். ஓகேவா? கேட்டுச்சா? கேட்கலன்னா திரும்பவும் சொல்கிறேன். ஓகே, ஏதோ வந்து மேலே வந்து என் தலையில் விழுதுறா. என்ன தெரியுது? ஓ, அதான் லெமன் டேஸா என்ன? இதெல்லாம் ஓட்ட முடியுமா நல்ல சைக்கிள்? அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை அந்த மாதிரி வந்து சைக்கிள் ஓட்ட முடியுமா என்ன? ரைட்டு, லெமன் டேஸ் த கேம் மினி கேம், அதையும் இப்போ வந்து நம்ம அன்லாக் பண்ணணும். ஓகே, திரும்ப கிளிக்கா? சரி, ஓகே. 12 செகண்ட் அள்ளி. என்னடா 14 செகண்டுக்கெல்லாம் வைக்கிறீங்க? இவ்வளோ ஸ்லோவாலாம் எனக்கு காசு கிடச்சிதுன்னா நான் நான் எப்போது மேலே போகுது. இது பாருங்கள், மேலே காசு ஏறிட்டே இருக்குது. இது மூலியமாக இல்லை, அது மூலியமாக. அங்கே ஒருத்தன் வந்து வேலை செஞ்சிட்ருக்கான்ல. இது பிரேக்கிங் நியூஸு. லெமனு இது காசு கொடுக்குறான்னு சொல்கிறான், அவ்வளோதான். நானும் வந்து மோர்னு சொல்லவா இல்லை ஃபைன்னு சொல்லவான்னு யோசிச்சுட்டு அப்புறம் ஃபைன்னே சொல்லிட்டேன். சரி, ஓகே, காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மேலே பாருங்கள் காசு சேர்ந்துருச்சு. எப்பட்றா? நான் ஃபோனில் ஏதாச்சும் சொல்கிறான், பிரேக்கிங் நியூஸ்னு ஏதாச்சும் சொல்கிறான், லெமன் வேணும்னுங்கிறான். அப்புறம் வந்து காசு வந்து உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள் அப்படின்னுங்கிறான். இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொடுங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொடுக்குறான். நல்லவனா இருக்கானே அவன். ஆனால் எப்படி நம்மளுக்கு எங்கே காசு கிடைக்குதுன்னு தெரியல. ஒரு வேளை ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிருப்பானோ? சரி, பரவாயில்ல. அது எதுக்கு நமக்கு? இதை நம்ம இப்போ அப்கிரேட் பண்ணியே தான் ஆகணுமா? பண்ணுவோம். காசா பணமா? காசு பணம் தான் கைஸ் இந்த கேமு. காசு இல்லையே. இப்போ ஒரு லெமன் வந்து ட்ரீயில் இருந்துச்சு, அதெல்லாம் பறிக்க முடியும்னு எனக்கு வந்து எண்ட் ஆஃப் தி கேம் எனக்கு தெரிஞ்சிச்சு. எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இதெல்லாம் பண்ண முடியும்னு. பக்கத்தில் ஏதோ இருக்கு கேமுக்குள்ளார. நான் இந்த ஓகே மேனேஜரா? அது ஏதோ ஒன்று, அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்பா. வசந்த் தமிழ் கேமிங்கா? ஓ, நோட்டிஃபிகேஷன். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம போடுற வீடியோஸும். ஆனால் இன்னும் 2 சண்டே வீடியோவே போடல. அது ஏன்லாம் கேட்காதீங்க, அடுத்த சண்டே வீடியோ வரும். அதான் இந்த வீடியோ. சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து அடுத்த சண்டே. சரி ரைட்டு, இதுக்கப்புறம் ரெகுலராக சண்டே வீடியோ போடுவோம் நம்ம, அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் போடுறோம். அது ஏன்னு எனக்கே தெரில.
நான் வந்து ரோப்ளாக்ஸ்லேயே இந்த வெளில போயிட்டு நான் இந்த இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் உள்ளே வரலான்னு பார்த்தா உள்ளே வந்து இன்ட்ரோ கொடுத்துட ஆரம்பிச்சிட்டேன்னா. சரி ரைட்டு, ஓகே, இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது. சரி கொஞ்ச நேரம். சரி ஓகே, நம்ம அப்படியே வந்து போகலாம். எங்கன்னா இந்த கேமோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம். போயிட்டே இருப்போம் அடுத்த கட்டத்துக்குன்னு சொன்னேன். சரி ஓகே, இந்த வீடியோ வந்து பார்ட் 2 போடலான்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஓகே, இங்கெல்லாம் வச்சுருக்காங்களாடா, சொல்லவே இல்லை. இப்போ தான் சொல்கிறானுங்க. கம்பெனி வெஹிக்கிள் 2x ஸ்பீடா 11 டேஸு இந்த பக்கம் 11 டேஸ்னால் ஒன்றும் இல்லை. இந்த பைக்கு கார்லலாம் என்னடா இவ்வளோ ஸ்பீடாக வேலை செஞ்சிட்ருக்கான். ஸோ அதனால தான் இவ்வளோ ஸ்பீடாக நம்மளுக்கும் காசு கிடைக்கிது போல். அப்போ இதை பாருங்கள், ஸ்பீடாக பாருங்கள் எவ்வளோ தூரம் போகிறானுங்க. இது என்னதுடா, 1 2 3 4 1 மில்லியன் கேட்குறாங்களா? நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? 88,000 இருக்குது. 1 மில்லியன்லாம் ஈஸியாக சேர்த்துடலாம் இப்படியே போயிட்டு இருந்தா. ஓகே, என் வாய்ஸ் ஆடியபிள், மை வாய்ஸ் ஆடியபிள் கைஸ். ஓகே, இது வேறு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. எங்கேருந்து தான் வருதுன்னு தெரில. அதெல்லாம் தெரியுது, பச்சையாக தெரியுது எங்கேருந்து வருது. ஓகே, வேறு இவ்வளோ ஸ்லோவாக லோடிங் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு இதுக்கும் வந்து மேனேஜரா? ஓகே, இவன் தான் மேனேஜர். ஆட்டோமேட்ஸ் 11 டேஸ். ஆமாம், இப்போ நம்மளுக்கு வந்து 900 எப்படி வரும்? சரி ரைட்டு, 995,000 இப்போ நம்மளுக்கு வேணும் இதுக்கு மேனேஜர் செட் பண்ணுறதுக்கு. அதுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதுலேயே வந்து காசு எடுத்துகிட்ருப்போம். நம்ம வந்து இது அப்கிரேட் வந்து 3x பண்ணியாச்சு. திரும்ப கிளிக் பண்ணுவோம். இது கஸ்டமைஸ்னு இருக்குது கைஸ். இந்த கஸ்டமைஸ்லாம் ஒன்றும் இல்லை. லெமன் ஸ்டாண்டு, லெமன் டேஷு, இதுக்கெல்லாம் வந்து கலர் போடுறது தான் வந்து இது கஸ்டமைஸு. இந்த பாருங்கள், இது மாதிரி கலர்லாம் போடுறது. சரி ரைட்டு, அதை அப்புறம் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு இப்போ? இது வேறு லோடிங்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாகவே ஆகுது. கொஞ்சம் ஸ்லோவாக ஆகுது, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான் வேணும் கைஸ், இன்னும் கொஞ்சம் தான் வேணும். இந்த 909 ஸோ கொஞ்சம் தான் வேணும் 995,000 வரதுக்கு. யாரும் தப்பாக சொல்லிட்டுருக்கேன் எனக்கு ஸ்பெல்லிங்கெல்லாம். ஓகே, அப்படியே போயிடும். சரி ஓகே, இதை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ஓகே, இதில் வந்து ஓகே 7 செகண்ட்ஸா? ஓ, அது அப்கிரேட் பண்ணதுனால தான் இவ்வளோ செகண்ட் இருக்கா? சூப்பர். நான் கூட அதை அப்கிரேட் பண்ணால் வந்து இது வந்து ஸ்லோவாக இது இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, இது எப்படி அப்கிரேட் பண்ணுறது மேனேஜரை அப்படின்னு நான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். சரி, நான் அதை அப்கிரேட் பண்ண உடனே நல்ல வேலை அதை அப்கிரேட் பண்ணேன். இப்போ வந்து ஸ்பீடெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு. இந்த லெமன்லாம் அப்புறம் பறிப்போம். நம்மளுக்கு வேறு வேலை இல்லையா என்ன? அப்புறம் பறிப்போம் கைஸ். ஓகே, வெளில இருந்தே நான் கிளிக் பண்ணுறேன்டா. ஓகே, இன்னும் ஒரு தடவை அழுத்திட்டே வந்து உள்ளாரே போயிடுவான். உள்ளார போடலே போடா. ஸோ லேக் ஆகிடுச்சே. ஓகே, அப்படி ஸ்லோவாக காசு ஏற்றிட்டுருக்கேன். கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து எனக்கு சப்போர்ட் வேணும் கைஸ், உங்களோட சப்போர்ட். வீடியோ போட்டால் தான் சப்போர்ட் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதனால தான் அதுக்காக தான் வந்து நான் வீடியோலாம் போட்டிருக்கேன் சண்டே. ஓகே, இந்த மேனேஜர் பாருங்கள் வந்துட்டார் தலைவர். இப்போ என்ன கோ ஃபாஸ்ட்டாக நானே எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டாலும் அவ்வளோ அந்த ஸ்பீடுக்கு தான் போகுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
ஓகே சூப்பர்ரா சூப்பர்ரா நல்லா வேலை செய்கிறப்பா ஆனால் உனக்கு டெய்லியும் சம்பளம்லாம் கிடைக்காதுப்பா. என்ன தான் நீ வந்து ட்ரை பண்ணாலும் உனக்கு சம்பளம்லாம் கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் எல்லாமே எனக்கு தான். நானும் இங்கே ஒரு சைடு வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே இவனை பார்த்துறதா நம்மளுக்கு வேலையான்னு சரி வேறையாச்சும் வாவ்னு சொல்லிட்டு போகிறான்டா. லெமன் நல்லா இருக்காடா அந்த லெமன் அவ்வளோ நல்லா இருக்கா? சூப்பர் வாழ்த்துக்கள் ரவி. ஓகே இதை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணுறோம். 73.5 மில்லியன் அடப்பாவி இவ்வளோ கேட்குறானுங்களே. ஓகே இதையும் அப்கிரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இது 8 மில்லியனா என்ன? நான் போகிற இடத்துலலாம் லெமன் கண்ணிலே படுது. ரேட்டு இது என்னது இது? ஓகே ஹில் இதெல்லாம் பண்ணணுமா? இது என்ன காசாடா இது? சொல்லவே இல்லை. நான் மறுபடியும் இந்த பொத்து மதிப்பாக இங்கே வந்தேன், காசு கொடுத்தேன், எடுத்துகிட்டு போயிட்டேன். ஓகே நம்மளுக்கு வந்து 2 மில்லியன் சேர்ந்துருச்சு. ஜஸ்ட்டு மில்லியனானே தெரில. இன்னும் 3 மில்லியன் வர்றது கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் இல்லை, கொஞ்சம் காசு தான் இருக்குது. லெமன் டஸ் சவுண்ட் ஸோ ஃபெமிலியரா? நான் சவுண்டே ஆன் பண்ணலையடா. அப்புறம் தான் நம்மலாம் சவுண்டு ஆன் பண்ணுவோம். ஓகே இன்னும் கொஞ்சம் தாண்டா இருக்கு. ஓகே சூப்பர். இது இப்போ அப்கிரேட் பண்ணுறோம். லெமன் டேஷ் தெரியாதுரா. 11.5 மில்லியனா? ஓகே இதாங்க நம்ம அப்கிரேட் பண்ணுறது. இது வந்து பைக்ஸ் எல்லாம் இருக்கும், அதை தூக்கிட்டு போயிட்டு லெமன் செல் பண்ணிவிட்டு வரணும். ஆனால் இங்கே ஒருத்தனும் செல் பண்ணுற மாதிரி தெரில. ஆனால் நம்மளுக்கு காசு மட்டும் வந்துட்டே இருக்கு. ஓகே இன்னொருத்தன் வந்துட்டானே வெல்டர்மேன். லிசன் க்ளோஸ். ஓகே எக்ஸலண்ட்டுன்னு கொடுப்போமா இல்லை? ஓகே எக்ஸலண்ட்லேயே கொடுத்துருவோம். காசு கொடுறா அவ்வளோண்டா. ஆனால் இன்னும் ஒவ்வொருத்தனும் வந்து எப்படின்னா எப்படியும் இல்லை. ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொருத்தனும் வந்து ஒரு இதை சொல்லிட்டு போகிறான். இப்போது 8 இது வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது இந்த சைடு வரணும்னு. ஓகே வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்றினா நம்மளுக்கு காசு போயிடும் ஃபுல்லாக. ஸோ அதெல்லாம் வந்து பாருங்க ஸ்பீடை பாருங்க. இப்போ பாருங்க இல்லைடா இது 1 செகண்ட் கூட இல்லைடா. என்னடா பண்ணிட்டுருக்கான் இவன்? சரி ஸ்பீடாக போகிறது ரொம்ப ஸ்பீடாக போயிட்டான். சரி ரைட்ரா. சரி ஓகே நல்ல ஒரு காசு வந்துடுச்சு. அப்போ போய்ட்டு அப்கிரேட் பண்ணலான்னு பார்த்தா நெட் லேக். என்ன லேகு? நெட் லேக் அடிச்சிடுச்சு எனக்கு இந்த இடத்துல. செம்மையான நெட் லேகு. என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி நெட்டு வர வரையும் வெயிட் பண்ணி போயிட்டு அந்த இதை போய்ட்டு அப்கிரேட் பண்ணேன். வரேன் இப்போ தான் நெட் லேகு லெமன்ஸ். ஆனால் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நெட் லேக் மாதிரியே தெரியாது. ஏன்னா வந்து எல்லா வேலையும் ஒரு இது நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் என்னோட மேலே பார்த்தா காசு ஏறாது. இதான் கேஸ் நெட் லேகு. எல்லார்கிட்டையும் நான் இதை போய்ட்டு சொல்ல போகிறேன், இந்த மாதிரி ஒரு லெமன் இது இருக்குது அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போனான். அதான் நான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி நான் வந்து முன்னாடியே அதை அப்கிரேட் பண்ணிருக்கணும். ரைட்ரா சூப்பராலே நெட்டு வாடா. ஸோ இந்த சைக்கிள் ஒவ்வொன்றா மறந்துட்டுருக்கே. அதுக்கு அடுத்தம் என்னென்னு தெரியுமா? ஓகே நம்மகிட்ட மில்லியன் கணக்கில் இருக்கா நம்மளுக்கு. அப்போ 11 மில்லியன். இப்போ நம்மக்கிட்ட 12 மில்லியன் இருக்குது. சொல்லவே இல்லை. சரி ரைட்டு. நெட்டு இந்த காசுலாம் சேர ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த இது வந்து இது பண்ணிடலாம். 11 மில்லியன் வந்து இது பண்ணிடலாம். இது பண்ணிடலானே என் வாயில் வருதுடா. ஃபில்லப் பண்ணிடலாம் இல்லை வாங்கிடலாம். அவ்வளோதான். ஓகே ஃபஸ்ட்டு இதை பண்ணுறோம். பார்த்தா வந்து எனக்கு வந்து மைனஸ் ஆச்சு. என்னடா 1 மில்லியன் இல்லை? என்னடா 1 மில்லியன் கூட இல்லையே? இல்லை வெயிட் பண்ணுங்க. எத்தனை மில்லியன்ரா? காசு வந்துகிட்டே இருக்கு.
நம்மகிட்ட இப்போ 42 மில்லியன் இருக்குது. எப்படி இவ்வளோ சேர்ந்துச்சுன்னு எனக்கு தெரில. உடப்பாவீங்களா? ஓகே, இது நியூன்னு ஒன்று இருக்குது. இது என்னது 410 மில்லியனு. ஓகே, இது இப்போ 11.5 மில்லியன் இதையும் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து 73 மில்லியன் வந்ததுக்கப்புறம் இதையும் வந்து வாங்கிடுவோம். நம்மளுக்கு வாங்குறது மட்டும் தான் வேலை. இந்த மேனேஜருக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு காசு அனுப்புறது தான் வேலை. இந்த சைடில் ஃபோன்லாம் வரவங்கள அவனுங்களுக்கும் வந்து நம்மளுக்கு காசு அனுப்புறது தான் வேலை. நம்ம என்ன லெமனுக்கு பஞ்சமா என்ன? லெமனுக்கு நம்மளுக்கு பஞ்சமே இல்லை. எத்தனை லெமனெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போட்டுடலாம். வெயிட் பண்ணுங்கள், லெமனை யார் இவ்வளோ சாப்பிடுவா? அதுவும் இவனும் செல் பண்ணிகிட்டே இருக்கான் ஒவ்வொருத்தனும். லெமன் வந்து சாப்பிடுவாங்க. இவ்வளோ லெமன் வந்து ஜூஸ் குடிப்பாங்க லெமன் போட்டு. சரி, ரொம்ப டீப்பராக வந்து இதை பற்றி போகிறோன்னு நினைக்கிறேன். அவ்வளோலாம் போக வேணாம். நம்ம வந்து காசு சேர்த்து வைக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம். வீடியோ ஆரம்பித்து ஒரு 2021 சாரி 21 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அங்கே ஏதோ கை சிம்பிள் காட்டுறாங்க. சரி, ஓகே, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம். அவ்வளோதான் தீ பறக்க போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே தரணுமா? ஓகே, யார் இவனும் நம்மளுக்கு காசா? ஹை ஹெஸ்ட். சரி, வந்துட்டு வந்து மோர் கேட்போமா என்ன? இன்னும் வந்து கொடுப்பா அப்படின்னு கேட்போமா? ஓகே, ஃபைன்னு நம்ம சொல்லிட்டோம். நம்மளுக்கு அவன் காசு அனுப்பிட்டான். யாருக்கோ ஒருத்தவனுக்கு நம்ம வந்து மோர்னு சொல்லுவோம். சரி, ஓகே, மேலே அங்கே ஒரு கை சிம்பிள் கிடச்சில. அது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து காசுன்னே வாயில் வருது. பேர் வைக்கிறதுக்காக அது லெமன் ஸ்டாண்டுக்கு பேர் வச்சோம்ல ஃபாசில்னு, அந்த மாதிரி இதுக்கும் வந்து பேர் வைக்க சொல்கிறானுங்க. சரி, போய்ட்டு வச்சிடலாம். அப்புறம் வைக்கலாம். இப்போதைக்கு வந்து என்ன நிலமன்னு சுற்றி பார்த்து இருக்கலாம். கஸ்டமைஸ் செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சரி, நான் இப்போ சவுண்டு அதிகம் பண்ணிட்டு பார்ப்போம். ஒரு சவுண்டு கேட்கல. ஓகே, இவன் செல் பண்ணுறது ஒவ்வொன்றா சவுண்டு கேட்குது, காசு வர மாதிரி. சரியாடா, இது என்னடா சவுண்டு? இது ஒன்றுமே பொருளாடா நீங்கள். ரைட், ஓகே, இதெல்லாம் பார்த்துருக்க நேரம் இல்லை. 2 மில்லியன் தான் இருக்குது. சரி, ஓகே, 20 மில்லியன் சேர்த்த உடனே வந்து இதை வச்சிடலாம் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். கொஞ்சம் விட்டு பார்த்தா தான் தெரியுது அது 20 பில்லியன் வச்சான் பாரு. அப்போ எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, நான் கூட அப்போவே நான் வந்து ரியலைஸ் பண்ணல. இப்போ கூட நான் வந்து ரியலைஸ் பண்ணல கைஸ். 20 மில்லியன் சேர்த்ததுக்கப்புறம் இங்கே பில்லியன் வந்து பார்த்தாலும் அப்போ தான் நானே ரியலைஸ் பண்ணேன். சரி, ஓகே, நம்ம பேரே வச்சுருவோம். இதுவும் ஃபாசில். ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. எங்கே போகணும்? சரி, எங்கேயாச்சும் போகணும். டூருக்கு போவோம், ஊட்டிக்கு போவோம். சும்மா தாண்டா சொன்னேன். நீங்களாம் யாரையாச்சும் நினச்சிடாங்க. ஓகே, 20 மில்லியன் சேர்த்தாச்சு கைஸ். 20 மில்லியன் சேர்த்தாச்சு. அப்படியே போவோம். இன்னும் இது இன்னும் வரல. ஓ, 20 பில்லியன் கேட்குறாங்களா? அப்படி தான் எனக்கு இருந்துச்சு அப்போ நான் இதை வந்து பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? சே, நான் கூட வேறு என்னமோ நினச்சேன்டா. அது வேறு என்னமோ வந்துச்சு. நான் கேட்டது, நான் இந்த ஃபீல்டில் பாட்டு கேட்டேன். அவன் கொடுத்தது அந்த மாதிரி தான்டா இருக்கு. சரி, ரைட்டு. ரொம்ப நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எத்தனை ரைட்டு வந்து நான் சொல்லியிருப்பேன் சொல்லுங்க. ஹாய். சரி, ஓகே, மெசேஜில் எவனோ டைப் பண்ணல, சொன்னாலும் நம்மளே ஹாய்னு போட்டோம். ஓகே, நம்மளுக்கு இப்போ 36 பில்லியன் சாரி மில்லியன் சேர்ந்துருச்சு. பில்லியன்லாம் இப்போதைக்கு சேராது கேஸ். ஓகே, 24 மினிட்ஸ் வந்து நம்ம குட் ஜாப் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், இவனும் என்னடா இவ்வளோ ஸ்பீடாக இது பண்ணிட்டுருக்கான். நம்மளுக்கு வேறு காசு பாருங்கள் ஏறிட்டே இருக்கு.
ஓகே ஏறிட்டாரு. யாரா இவன் இவ்வளோ டேலண்டடாக இருக்கான்? அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு தடவும் இங்கே வரும்போது இந்த காரில் பூந்தது தான் வரும். இவன் தான் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் புரியலடா. ஒன்று 2 வேர்டில் கொடுத்தா கூட பரவாயில்லடா. இவன் என்னடா சென்டென்சஸை கொடுக்குறான், இதே வந்து புலம்பிகிட்டு இருக்கான் ஒவ்வொரு வேர்டாக. அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் என்ன சொல்கிறது? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் இப்போ என் வாயில் வருது. இன்னொன்று சொல்லவே மறந்துட்டேன். நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அப்புறம் வந்து நான் வந்து கமெண்ட்லேயே வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன் கைஸ். ஓகே, நம்ம இப்போது லெமன்லாம் கலெக்ட் பண்ணுவோம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து என்னோடய வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. நான் பார்த்த வரையும் வந்து எந்த பையனும் வந்து ஜாயின் பண்ணல. இல்லை, ஒரு 3 பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்த வரைக்கும் வந்து 3 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. யாராச்சும் நம்ம சப்ஸ்கிரைபில் இருந்து ஜாயின் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் ப்ரோ அவங்க 3 பேர் சப்ஸ்கிரைப் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அவங்களும் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நல்ல இது தான். சரி, ஓகே, பக்கத்து பேஸில் போய்ட்டு திருட முடியுமா? எடுக்க முடியுது கைஸ். அதுக்கு நீங்களாம் எடுத்திங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். சரி, ஓகே. நிறைய பேர் வந்து என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டு பின் பண்ணி வச்சுருப்பேன் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு. அப்புறம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருப்பேன் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு. மறக்காமல் போய்ட்டு ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து அடுத்த வீடியோ என்ன வரும், அடுத்த கண்டென்ட் என்ன வரும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாம் பார்ப்பீங்க. ஓகேவா? ரைட். இந்த லெமன் என்னடா வரைய மாட்டேங்க. இப்போ தான் வந்துச்சு. 100 மில்லியன் சேர்க்க போகிறோம் கைஸ். கடைசியாக வந்து நம்ம 200 மில்லியன் வந்து சேர்க்கும் போது இந்த வீடியோ வந்து முடிச்சிருவோம். இப்போவே வந்து வீடியோ முடிக்கிறது தான். ஆனால் என்ன, லெமன் வந்து இது பண்ணிட்டு லெமன் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 200 மில்லியன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வீடியோவை முடிச்சிடுறோம். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பர்சனில் வச்சா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இந்த லெமன் பறிக்கிறதுலாம் அப்படின்னு வந்து நம்ம வச்சோம். ஆனால் என்ன, இதுவும் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து அதோட ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, இன்னொருத்தர் நெய்மார் சார், நீங்களா சார்? சரி, ஓகே கேஸ், மோர் கேட்போம். நம்ம இன்னும் கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்போம். இன்னும் கொஞ்சம் கூட, என்னோடய வேலெட்டே போயிடுச்சுரா, இருந்தாடா கடைசியாக இதுரா அப்படின்னு சொன்னானா. சரி ராஜன்னு கொடுத்துட்டேன், காசு அனுப்பிட்டான். இவ்வளோ நல்ல பையனாக இருக்கானே. சரி, ஓகே. இந்த லெமன்லாம் கலெக்ட் பண்ணுவோம். இது என்ன ஸ்பெஷல் லெமனா? தங்க முட்டை மாதிரி இது வந்து ஸ்பெஷல் லெமன் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட வந்து இந்த 200 சேர்ற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, அவ்வளோதான்டா இன்னும் கொஞ்சம் தாண்டா இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் ஃபஸ்ட்டில் இருந்து போய் பார்த்தா தான் தெரியுது என்னோடய பேஸில் என்ன தெரியுமா மாதிரி லெமன். அங்கேயும் லெமன் இருக்குது. திரும்பவும் ஸ்பான் ஆச்சு அந்த லெமனு. நானும் இந்த 6 லெமன் எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலான்னு பார்த்தேன். இதை ட்ரீஸையே முடிச்சிடலான்னு பார்த்தா, இல்லை லெமன்ஸையே முடிச்சிடலான்னு பார்த்தா இது ஆயிடுச்சு. அப்போலேருந்து இதாகிடுச்சு அதாகிடுச்சுன்னு தான் சொல்லிட்டுருக்கேன். எது ஆயிடுச்சுன்னு சொல்லவே இல்லை. சரி, ஓகே, கொஞ்சம் நம்ம பேஸை தாண்டி போயிட்டு வந்து லெமன் எடுப்போம். கைஸ், காசு கிடையாது நல்லா. அதனால் நம்ம போயிட்டு லெமன் எடுப்போம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சிருந்தான்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சிருவோம்.
லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்களாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது என்னடா இது? பேஸை கட்டிட்டானா இவன்? வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை வந்து போயிட்டு நான் கட்டலை, இங்கே இன்னொருத்தன் வந்து பேஸ் திறந்து கட்டிட்டான். ஸோ அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, வாட்ஸ்அப் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து என்னோட தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். என்ன பின் பண்ணி வச்சுருப்பேன்? அதான் அது பேர் என்ன? வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே வந்து போட்டிருப்பேன். அப்புறம் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் அண்டு டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. நானும் அரை மணி நேரம் தான் இதே சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு வாய்க்கு வந்து கோளாறு ஆயிடுச்சு, என்ன தெரில. ஓகேடா, நோட்டிஃபிகேஷன்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் என்ன வீடியோஸ் போடலன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. ஸோ அதனால தான். சரி ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சிருவோம். பாய் ஃப்ரம் FTG. பாய் கைஸ். ஓகே, இன்னும் சேர்த்துட்டே போவோமே. சரி ஓகே, பாய் கைஸ். அப்புறம் பார்க்கலாம்.